நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. ஸ்ரீ சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம். ஏவம் முனிஸ்வபரபக்தி தசானுபூதிஹி முக்தஸ்ய போக விஷயே பரமாம் பிபாசாம் உத்பாதயன்னயதி வன்னி முகாத்வமுக்யே மாம் கும்பகோண இதி பாவனயேதி கோபம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய்மொழியில 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி சூழ்விசும்பணிமுகில்னு தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான பதிகம். இந்த பதிகத்தில் உள்ள 10 பாசுரங்கள்லையும் நம்மாழ்வார் வைகுண்டத்தை நோக்கிய பாதையான அர்ச்சிராதி மார்க்கத்துல பகவான் நாராயணனே நம்மை கைப்பிடித்து வழிநடத்தி செல்வான் என்பதை காட்டி வருகிறார். ஒரு மானசீக வைகுண்ட யாத்திரையே அனுபவித்து வருகிறோம். அதுல இன்றைய தினம் 7வது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம். ஒவ்வொரு பாட்டிலும் பகவான் ஏன் நம்மள வைகுண்டம் நோக்கி அவரே அழைச்சிட்டு போறார், அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் நம்மாழ்வார். இதுல 7ஆம் பாட்டுல சொல்லும் காரணம் என்னன்னா, குடந்தையம் கோவலன்டர். பகவான்கிட்ட சௌலபியம் சௌஷீல்யம்னு 2 குணங்கள் இருக்கு. சௌலபியம்னா ரொம்ப எளிமை, நாம எளிதில் போய் அணுகும்படியாக பக்கத்திலேயே வந்து எழுந்தருளி இருப்பவர், அது அடையாளம் தான். குடந்தை கும்பகோணத்துல பக்கத்திலேயே அடியார்கள்லாம் வந்து சேவிக்கும்படியாக திருக்குடந்தை கும்பகோணத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அந்த அளவுக்கு ஆக்சசிபிலிட்டி, எளிமை கொண்டவர் பகவான். அதுக்கப்புறம் சௌஷீல்யம்னு ஒரு குணம். சௌஷீல்யம்னா நீர்மை, சிம்பிளிசிட்டி, எல்லோரோடும் கலந்து பழகுவது. அப்போ எளிமை, சௌலபியம்ங்கிறது ஆக்சசிபிலிட்டி. சௌஷீல்யம் நீர்மைங்கிறது என்னன்னா சிம்பிளிசிட்டி. கோவலன் அந்த பாட்டுல, கோவலன்னா கோபாலன் மாடு மேய்ப்பவன் அர்த்தம். இது அந்த மாடு கண்ணுக்குட்டியோட கலந்து பழகுவது போல நம்ம அத்தனை பேரோடும் கலந்து பழகுகிறார். அந்த அளவுக்கு நீர்மை கொண்டவர், சிம்பிளாவும் இருக்கார். அப்போ ஒரு பக்கம் கிட்டக்க இருக்கார் எளிமையா, இன்னொரு புறம் நன்னா கலந்து பழகக்கூடிய நீர்மை குணத்தோடையும் இருக்கார். அப்படி இருப்பவர் நீ வைகுண்டம் வா, நாங்க இருக்கேன் உட்கார மாட்டாராம். தேடி வந்து எளிமையோடு பக்கத்துல வந்து நீர்மையோடு கைப்பிடித்து வானு வைகுண்டம் நோக்கி அழைத்து செல்வார். அதை காட்டக்கூடிய பாசுரம் தான் 7வது பாசுரம். நீங்க வைகுண்டத்துக்கான மானசீக யாத்திரைக்கு எல்லோரும் தயாரா? மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போது நாம 12 லோகங்களை கடந்து போயிட்டோம். முக்தோ அர்ச்சிஹி, அதாவது அக்னியின் உலகத்தை கடந்து விட்டோம். 2 தின பகல் தேவதையின் உலகம். 3 பூர்வபக்ஷ, அதாவது சுக்லபக்ஷ தேவதையின் உலகம். அதுக்கப்புறம் ஷடுதங் மாச, அதாவது உத்தராயண தேவதையின் உலகம். அப்த ஒரு வருடத்துக்கான சம்வத்சர தேவதையின் உலகம். அதுக்கப்புறம் வாத வாயு தேவனுடைய உலகம். அம்சுமத்து சூரியலோகம். அப்புறம் க்ளௌ சந்திரலோகம். வருண, வருணன் என்பது வருணலோகத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் மின்னல் லோகத்தை கடந்து விட்டோம். அதுக்கப்புறம் இந்திரனுடைய லோகம். அதுக்கப்புறம் பிரம்மாவினுடைய சத்தியலோகம். இப்படி 12 லோகங்களை நாம் கடந்து விட்டோம். க்ளௌ, வித்யுத், வருண, இந்திர, தாத்ரு, மகிதகம். அப்ப சந்திரலோகத்துக்கு அப்புறம் மின்னல் லோகம், அதுக்கப்புறம் வருணலோகம், இந்திரலோகம், பிரம்மா பிரஜாபதியின் லோகம். இப்படி 12 லோகங்களை கடந்து இப்ப நம்மாழ்வார் எங்கே வருகிறார்னா, அப்படியே கண்ணு கெட்டும் தூரம் அப்படி கொஞ்சம் எட்டி பார்த்தா விரஜா நதி என்ற நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல எப்படி காவேரி ஓடுமோ அது போல வைகுண்டத்துக்கு அருகே விரஜா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆழ்வார் திருநகரி பக்கத்துல தாமிரபரணி ஓடுவது போல வைகுண்ட கரையிலே விரஜா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. சேவிக்கிறார் நம்மாழ்வார். அந்த விரஜா நதியை கடந்துட்டா இத்தனை வருஷமா எந்த வைகுந்தம் கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு காத்து கொண்டிருந்தாரோ, இதோ கண்ணு கெட்டும் தூரத்தில் அந்த வைகுண்ட லோகம் தெரிகிறது. அப்போ மொத்த மெட்டீரியல் யூனிவர்ஸ்னு சொல்லக்கூடிய லீலா விபூதி, இதை கடக்க போகிறார் நம்மாழ்வார். விரஜா நதியில தீர்த்தமாடி உள்ள போயிட்டா திவ்யமான சரீரத்தோடு வைகுண்டத்துக்குள்ளே வாழ்வு. அதுக்கப்புறம் முக்தாத்மாங்கிற பெயர் கிடைச்சிடும். இங்க இருக்கிற வரைக்கும் இன்னும் முக்தி அடையல, முக்தியை நோக்கிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். சரீரத்திலேருந்து வெளியேறியாச்சு, கர்மா போயிடுத்து. விரஜா நதியை தாண்டிட்டா முக்தாத்மா. இப்ப அவர் இருக்கும் இடம் என்னன்னா ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்லலாம். இந்த இடைப்பட்ட நிலை, இன்டர்மீடியட் ஸ்டேட்னு சொல்லுவோம் பாருங்க. இது வரைக்கும் பார்த்தா பூலோகம்,
இதை தாண்டி அந்த பக்கம் போனா விரஜா நதி. அந்த விரஜா நதி இப்போது கண்ணுக்கு தெரிகிறது நம்மாழ்வாருக்கு. ஆனா இந்த ஆதிவாகிக்கர்கள்னு இருக்காளே, இவர்கள்லாம் விரஜா நதி வரைக்கும் தான் வர முடியும். இவர்கள் இங்க பதவியில இருக்கா, அவ இன்னும் மோட்சம் போல. அதனால விரஜா நதி வரைக்கும் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவ திரும்பி வந்துதான் ஆகணும். ஆனா அந்த ஆதிவாகிக்கர்கள், அந்த திவ்ய அப்சரஸ் பெண்கள், அவள்லாம் என்ன பண்றாளாம், நம்ம எவ்வளவு தூரம் மேக்சிமம் போக முடியுமோ நம்மாழ்வார் பின்னாடி நாம போயிட்டு வந்துருவோமே. ஏன்னா எங்களுடைய லோகம் இவ்வளவுதான், எங்க பதவி இவ்வளவுதான், இத்தோட நிக்கிறோம், மேற்கொண்டு அவர் போகட்டும்னு சொல்ல அவளுக்கு விருப்பம் இல்லையா. மேக்சிமம் விரஜா நதி கரை வரைக்கும், இக்கரை வரைக்கும் நம்ம போகலாம் இல்லையா, அது வரைக்கும் கூடவே போவோம்னு நம்மாழ்வாரை பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து அத்தனை பேரும் வந்துட்டாலாம். எத்தனை பேர்னா, கீழே அடியன் எதுக்கு அந்த லோகங்கள்லாம் சொன்னேன்னா, முதல்ல அக்னி லோகத்துல அக்னின்னு ஒருத்தர் இருப்பார், பகல் தேவத்தையின் உலகத்துல பகல் தேவத்தைன்னு ஒருத்தர் இருப்பார். அவாவா பொதுவா என்ன பண்ணுவா, அந்த லோகத்தின் வரையும் வழி நடத்தின்னு போவா. அதுக்கப்புறம் மேல அடுத்தவர் வந்துட்டார், அவர் பார்த்துக்கட்டோன்னு விட்டுடுவா. நம்மாழ்வார் விஷயத்துல அவள்லாம் என்ன பண்ணிட்டாலாம், விரஜா நதிக்கரை வரைக்கும் நமக்கு ஏரியா இருக்கு இல்லையா, கூடவே போயிடுவோன்னு வழி அனுப்ப வருகிறார்களா. அதை வர்ணிப்பதுதான் இந்த 7வது பாசுரம். பாசுரத்தை சேவிப்போமா. நம்மாழ்வாரை ஃபாலோ பண்ணிட்டு பின்தொடர்ந்து வந்து விரஜா நதிக்கரை வரை அத்தனை பேரும் வழி அனுப்புகிறார்கள். அந்த டிரான்சிஷன் ஸ்டேஜை நோக்கி நம்மாழ்வார் போகிறார். 7வது பாசுரம். நாமும் இப்போ விரஜா நதியை நெருங்குகிறோம். மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்து எங்கும் தோத்திரம் சொல்லினர். தொடுகடல் கிடந்த எம் கேசவன் கிளரொளி மணிமுடி குடந்தை எம் கோவலன் குடி அடியார்க்கே. மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்து எங்கும் தோத்திரம் சொல்லினர். தொடுகடல் கிடந்த எம் கேசவன் கிளரொளி மணிமுடி குடந்தையம் கோவலன் குடியடியார்க்கே. இப்போ பாசுரத்தை தொடங்குகிறார் நம்மாழ்வார். மடந்தையர் வாழ்த்தலும்னார். மடந்தையர்னா பெண்கள். இவள்லாம் யாருன்னா பிரம்மாவின் சத்தியலோகத்திலே உள்ள திவ்ய அப்சரஸ் பெண்கள். அவள்லாம் கண்களை அப்படியே விரிச்சு ஒளிமிக்க அழகான கண்களோடு நம்மாழ்வாரை சேவிச்சான்னு போன 6ஆம் பாட்டுல சாதிச்சார் இல்லையா, அந்த மடந்தையர் வாழ்த்தலும் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவ தான் 6ஆம் பாட்டிலேயே வாழ்த்திட்டாளேனா, இங்க நம்பிள்ள ஈட்டுல விளக்குறார். அவ வாழ்த்து இன்னும் முடியலையா. நம்மாழ்வார் பிரம்மலோகத்தையே கடந்து விரஜா நதி நோக்கி போயிட்டு இருக்கார். ஆனாலும் அவளுக்கு வாய் இன்னும் வாழ்த்த வேண்டும் வாழ்த்த வேண்டும்னு தோன்றுகிறதா. அதனால 6ஆம் பாட்டுல தொடங்கின வாழ்த்து 7ஆம் பாட்டு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் முடியல. பிரம்மலோகத்தை நம்மாழ்வார் அடையும் போது தொடங்கிய வாழ்த்து பிரம்மலோகத்தை கடந்த பின்னும் இன்னும் முடியவில்லை. அதனாலதான் 6ஆம் பாட்டுல பாருங்க, அழகா அந்த வாழோன் கண் மடந்தையர் வாழ்த்தினர் மகிழ்ந்தேன்னு பூர்த்தி பண்ணிருப்பார். 7ஆம் பாட்டை தொடங்கும் போது மடந்தையர் வாழ்த்தலும்னு தொடங்குகிறார். அப்போ அந்த பெண்கள் இன்னும் 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 நம்மாழ்வாரை வாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும். அத்தோடு மருதர் அப்படின்னா மருத்கணங்கள் என்று ஒரு 49 தேவதைகள் இருக்கிறார்கள். அவளுக்கு மருத்கணங்கள்னு பேரு. அந்த மருதரும் அந்த 49 பேரும், வசுக்களும் 8 வசுக்கள்னு சொல்லுவா அந்த எண்மரும். அப்போ மருதரும் வசுக்களும் 49 மருத்துக்கள், 8 வசுக்கள். மருதரும் வசுக்களும் இவா என்ன பண்ணாலாம், தொடர்ந்து எங்கும் தோத்திரம் சொல்லினர். தொடர்ந்துனா நம்மாழ்வாரை பின்தொடர்ந்து வந்துட்டாலாம். தங்கள் எல்லைக்கு எவ்வளவு தூரம் பின்தொடர்ந்து வர முடியுமோ. ஏன்னா எங்களுடைய லோகம் இவ்வளவுதான், நம்மாழ்வார் தாண்டி போயிட்டார், அடுத்தவா பாத்துக்கட்டும் விடலையா. தொடர்ந்து எங்கும்னுட்டார். எங்கும் அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு அவளால வர முடியுமோ. நம்மாழ்வார் பாட்டுக்கு முக்தோர்ச்சிர் தின பூர்வபக்ஷ ஷடுதங் மாச அப்த வாத அம்சுமத்து க்ளவ் வித்யுத் வருண இந்திர தாத்ருன்னு சொல்லி ஒவ்வொரு லோகமா கடந்து போயிட்டு இருக்கார். கீழே இருந்தவாள்லாம் பின்னாடி பின்னாடி வந்துட்டே இருக்கலாம். அதான் தொடர்ந்து எங்கும். எங்கும்னா எல்லா இடங்களுக்கும் அர்த்தம். அவளுக்கு மேலே இருக்கும் இடங்களுக்கு கூட தொடர்ந்து எங்கும். நம்மாழ்வாரை பின்தொடர்ந்து ஒரு அனுயாத்திரை போற பாக்கியம்னா அது கிடைக்குமா? இன்னைக்கும் ஆழ்வார் திருநகரியில நம்மாழ்வாருக்கு தீர்த்தவாரி என்பது நடைபெறும் வைகாசி விசாக உற்சவத்தை ஒட்டி. அதுல நம்மாழ்வார் தீர்த்தமாடுவார் தாமிரபரணியில. நம்மாழ்வாரோடு சேர்ந்து அவரை பின்தொடர்ந்து நாமும் அந்த தாமிரபரணியில தீர்த்தமாடினா அது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு அடியார்கள் அத்தனை பேரும் மூழ்கிவிட்டு வருவது வழக்கம். அடியனுடைய நண்பர் டாக்டர் கோகுல்னு யூராலஜிஸ்ட் திருநெல்வேலியில பிராக்டிஸ் பண்றார். அவர் ஒரு தடவை அழிச்சுன்னு போனார். இந்த தீர்த்தவாரியில நம்மாழ்வார் முதல்ல தீர்த்தமாடணும், அவரை பின்தொடர்ந்து நாம தீர்த்தமாடணும்னார். அது நமக்கே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதனால இந்த மருதர் வசுக்கள்லாம் என்ன பண்ணாலாம், தொடர்ந்து எங்கும் நம்மாழ்வாரை பின்தொடர்ந்து அனுயாத்திரை போகிறோம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்மளால விரஜா நதியில மூழ்க முடியாது. இன்னும் அந்த பாக்கியம் இந்த மருத்து வசுக்களுக்கு கிடைக்கல.
அட்லீஸ்ட் அந்த நதிக்கரை வரைக்குமாவது போயிட்டு வருவோம், நம்மாழ்வாருக்கு விரஜையில் நடக்கக்கூடிய அந்த தீர்த்தவாரிய கண்ணாலையாவது சேவிச்சுட்டு வருவோம்னு தொடர்ந்து எங்கும் தங்களுடைய பார்டர் எல்லை எது வரைக்கும் இருக்கோ அதுவரை உள்ள எல்லா இடங்களுக்கும் தொடர்ந்து போய் தோத்திரம் சொல்லினர். இந்த இடத்துல தோத்திரம் அப்படிங்கிறது ஸ்தோத்திரம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை, அதுதான் தோத்திரம்னு தமிழ்ல மாறி இருக்கு. நம்மாழ்வாருக்கு பல்லாண்டு பாடினார்கள், துதி பாடினார்கள், ஸ்தோத்திரம் பாடினார்கள்னு அர்த்தம். அப்படி தோத்திரம் சொல்லினர், அந்த ஸ்தோத்திரம் பாடின்ற காலம். அதுலயும் எப்படின்னா இந்த தொடர்ந்து எங்குங்கிறத நம்பிள்ள ஈட்டுல விளக்குறார் ரொம்ப விரைவாக. இந்த லோகத்திலேருந்து ஒரே பாய்ச்சல்ல அடுத்த லோகம் பாஞ்சு பாஞ்சு போய் நம்மாழ்வாரை வாழ்த்துகிறார்களாம். ஏன் அவ்வளவு வேகத்துல போறான்னா, நம்மாழ்வாரும் அந்த வேகத்துலதான் வைகுண்டம் நோக்கி போறாராம். ஏன் நம்மாழ்வார் வேகமா போறாருன்னா, நம்மாழ்வார விரைந்து அடையணும்னு அங்க நாராயணன் ஒருத்தன் துடிச்சுட்டு இருக்கான். அதனாலதான் இத்தனை கௌரவங்கள், இத்தனை மரியாதைகள் பண்ணி இந்த நம்மாழ்வார் நமக்கு எப்ப கிடைப்பாரோன்னு வைகுண்டத்துல பெருமாள்னு ஒருத்தர் காத்துட்டு இருக்கார். நாம ஏதாவது ஸ்லோவா போய் அதனால நம்மாழ்வாருடைய பயணம் தடைப்பட்டு பெருமாளை சேவிக்க தாமதமாறதே நம்மாழ்வார் வருந்த, அதை விட முக்கியமா நம்மாழ்வார் வர தாமதமாறதேன்னு பெருமாள் வருந்த அபச்சாரம் ஆயிடக்கூடாது. அதனாலதான் நம்மாழ்வார் வேகத்துக்கு ஈடு கொடுத்து கொண்டு தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர். இவா துதிபாடிக்கொண்டே பின்னாடி போறாளாம். அப்படி என்னதான்ப்பா துதிபாடினான்னா, தொடுகடல் கிடந்தயம் கேசவன் கிளரொளி மணிமுடி குடந்தயம் கோவலன் குடியடியார்க்கே. ஆஹா, இவரெல்லாம் எப்பேற்பட்ட பக்தர், பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர் என்று ஆழ்வாருடைய பக்தியை கொண்டாடி துதி செய்து கொண்டு போறாளாம். பக்தியை என்னன்னு கொண்டாடினான்னா, இவர் கேசவனுடைய பக்தர். எந்த கேசவனுடைய பக்தர்? தொடுகடல் கிடந்த எம் கேசவன். தொடுகடலாகிய பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய கேசவன்னு போற்றக்கூடிய பகவான் இருக்கானே, அந்த பகவானுடைய அடியவர் இவர் என்று நம்மாழ்வாரை கொண்டாடுகிறார்கள். தொடுகடல், இதற்கு ரெண்டு விதமாக ஆச்சாரியர்கள் அர்த்தம் சொல்றார். ஒன்று, தொடுகடல்னா ஆழமான கடல்னு அர்த்தம், திருப்பார்கடலை குறிக்கிறது. தொடுகடல் கிடந்தையன்னா பார்க்கடலிலே பள்ளி கொண்ட எம் கேசவன், எங்கள் கேசவனாகிய பகவான், இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தொடு கடல் அப்படின்னா தோண்டப்பட்ட கடல்னு அர்த்தம். நம்முடைய இதிகாச புராணங்களின்படி பார்த்தோம்னா, சகர சக்கரவர்த்தி என்ற ஒரு ராஜா, அந்த சகர சக்கரவர்த்தியினுடைய மகன்கள் அவர்கள் தோண்டியதால் தான் இந்த சமுத்திரம் என்பது உருவானது. நம்முடைய இதிகாச புராணங்களின்படி பார்த்தால் சகர சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த சகர சக்கரவர்த்தி ராஜாவுடைய மகன்கள் சகர புத்திரர்கள், அவ பூமியை தோண்டினார்களாம். அவ தோண்டித்தான் சுத்தி அந்த கடல்ங்கிறது உருவானது. சகர சக்கரவர்த்தியின் மகன்கள் தோண்டி உருவானதாலே சாகரம் என்றே கடலுக்கு பேர் வந்தது என்று கூட சொல்வார்கள். ஆகையினால தொடுகடல்னா இப்படி தோண்டப்பட்ட கடல். அப்படி தோண்டப்பட்ட கடல்களாக உருவானதுதான் இப்போது நாம பார்க்கக்கூடிய இந்த உப்பு கடலாகட்டும், ஏன் திருப்பார்கடலும் அப்படித்தான் உருவானது என்று சாஸ்திரங்கள் மூலமாக நாம் அறிகிறோம். அப்போ பார்க்கடலும் தொடுகடல் இந்த சகர புத்திரர்களாலே தோண்டப்பட்ட கடல். அப்போ தொடுகடல் கிடந்த அந்த பார்க்கடலிலே கிடந்த எம் கேசவன், கேசவனாக பள்ளி கொண்டிருக்கிறானாம். கேசவன் என்பதற்கு பெரியோர்கள் சுவைபட அர்த்தம் சொல்றா. கானா பிரம்மான்னு அர்த்தம், ஈச என்றால் சிவன் அர்த்தம், கேசவன் என்றால் பிரம்மா சிவன் இவர்களையும் படைத்து இயக்குபவன். அப்போ தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக பிரம்மா ருத்ரன் இந்திரன் இது போல எத்தனையோ தேவர்கள் இருக்கா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக தொடுகடல் கிடந்த என் கேசவன், தோண்டப்பட்ட கடல், ஆழமான கடல், அந்த திருப்பார்கடலிலே தேவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக எந்த பெருமாள் பள்ளி கொண்டாரோ அந்த கேசவனுடைய பக்தர் இந்த நம்மாழ்வார் என்று சொல்லி துதி செய்கிறார்கள். அதற்கு மேல சொல்றாளாம், அவர் பார்க்கடல்ல பள்ளி கொண்டா கூட தேவர்களுக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ண முடியும். ஆனா கும்பகோணத்துல திருக்குடந்தை ஆறாவமுதாழ்வானாக பள்ளி கொண்டு எத்தனை அடியார்களுக்கு அனுகிரகம் பண்றார். இப்பதான் பெருமாள் ஜொலிக்கிறார் கும்பகோணத்துல. கிளரொளி மணிமுடி குடந்தையம் கோவலன் குடியடியார்க்கே. அப்ப நம்மாழ்வார் யாருக்கு பக்தர் அப்படின்னா, கிளரொளி மணிமுடி, ஒளினா தேஜஸ், லைட்னு உங்களுக்கே தெரியும், பிரில்லியன்ட், ஒளி வீசிக்கொண்டு இருப்பது. கிளர் ஒளினா கிளர்ந்து வரக்கூடிய ஒளி, நன்கு பிரகாசிக்கக்கூடிய ஒளி, கிளர் ஒளி, அப்படி ஒளி வீசக்கூடிய மணி முடி, முடினா கிரீடம், மணினா ரத்னம், மணிமுடினா ரத்னம் பதித்த கிரீடம், கிளரொளி மணிமுடினா நன்கு ஒளி பிரகாசிக்கக்கூடிய ரத்னம் பதித்த கிரீடத்தோடு கும்பகோணத்துல பகவான் ஒளி வீசிக்கொண்டு விளங்குகிறார். கிளரொளி மணிமுடி குடந்தை எம் கோவலன், அந்த குடந்தை கும்பகோணம் என்னும் கஷேத்திரத்திலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய, ஷார்கபாணியாக பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய, ஆறாவமுதாழ்வான்னு சொல்லல, ஷார்கபாணின்னு சொல்லல, எம் கோவலன் தரம். எம் கோவலன், கோவலன் அப்படின்னா கோபாலன்கிற சம்ஸ்கிருத சொல் தான் கோவலன்னு தமிழ்ல மாறுகிறது.
கோவலன், கோபாலன்னா மாடு மேய்ப்பவன், கோனா பசு, பாலன்னா பரிபாலனம் செய்பவன், மேய்ப்பவன், காப்பவன். கோவலன், கோபாலன், மாடு மேய்ப்பவன். என்னப்பா இது, கும்பகோணத்துல ஷார்கபாணின்னு பெருமாளுக்கு பேரு, இவர் கோவலன்னு பாடிட்டாரேன்னா நம்பிள்ளை வீட்டுல சுவையா விளக்குறார். கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் எப்படி எளிமையோடு மாடு மேய்த்தான், அந்த எளிமையை இப்ப யாராவது ரசிக்கணும்னா நேரா கும்பகோணத்துக்கு வாங்கோ, கும்பகோணத்தில் அந்த எளிமையை நன்றாக ரசிக்கலாம். அப்ப குழந்தை என் கோவலன் கிருஷ்ணாவதாரத்தில் உள்ள எளிமையை அப்படியே அந்த கோபாலன் மாடு மேய்ப்பவனை போல ஆறாவமுதாழ்வான் குழந்தையிலே காட்டிக்கொண்டு விளங்குகிறான். அதனால அந்த குழந்தை என் கோவலன் கும்பகோணத்து பெருமாள் இருக்காரே, அவருடைய குடியடியார்க்கே, அடியார்னா பக்தர்னு அர்த்தம், குடியடியார்னா குடிகுடியா, தலைமுறை தலைமுறையா, பரம்பரை பரம்பரையா அந்த பெருமாளுடைய எளிமைக்கு தோற்று இவ்வளவு எளிமையோடு கூடிய பகவானா, இவ்வளவு நீர்மையோடு கூடிய பகவானான்னு குழந்தையம் கோவலனுடைய எளிமைக்கு தோற்ற பக்தர் இவர். அப்போ ஒரு பக்கம் தேவர்களுக்கே அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமையோடு தொடுகடல் கிடந்தயம் கேசவன்னு சொல்லி தேவர்கள் பிரம்மாவுக்கு கஷ்டமா இந்திரனுக்கு கஷ்டமா தோ பார்க்கடல்ல படுத்துட்டு காப்பாத்துறேன்னு படுத்துட்ட பெருமாள் கிளரொளி மணிமுடி குடந்தையம் கோவலன் குடியடியார்க்கேன்னு ஒளி வீசக்கூடிய ரத்னம் பதித்த கிரீடத்தோடு கும்பகோணத்திலே கோபாலன். அப்ப பாருங்க அந்த வித்தியாசம். பார்க்கடல்ல கேசவனா, காங்கிற பிரம்மா, ஈசன்கிற சிவன், எல்லாரையும் படைத்த கேசவன். கும்பகோணத்துல கோவலன் மாடு மேய்க்கக்கூடிய அந்த எளிமையோடு வந்து பள்ளி கொண்டிருக்கிறார். அந்த எளிமைக்கு தோற்ற அடியார்கள் இவர்கள், குடி அடியார்க்கே, இந்த அடியார்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்று நம்மாழ்வாரை அவர்கள் எல்லாம் துதித்து விரஜா நதியின் எல்லை எது வரைக்கும் அவ வரலாமோ அதுவரை பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து துதிபாதிக்கொண்டே அவர்கள் வருகிறார்கள் என்பது இந்த பாட்டுக்கான தாற்பயம். இதுல இன்னொரு சுவையான விஷயம் இருக்கு. நம்மாழ்வார் வைகுண்டம் செல்வதற்கு முன்பு நிறைவாக பாடிய க்ஷேத்திரம் எதுனா கும்பகோணம். குழந்தையன் கோவலன்னு பாடிட்டார். ஏன் நம்மாழ்வாருக்கு இப்படி கும்பகோணத்துல ஈடுபாடுனா அதை பெரியோர்கள் ரசிச்சு சொல்றா. நம்மாழ்வார் சர்வஜர், பின்னாடி நடக்கக்கூடியதையும் முன்பே அறிபவர். கும்பகோணம் விஷயமாக நம்மாழ்வார் பாடிய ஆறாவமுதை பதிகம் அத நாதமுனிகள் கேட்கவேதான் மொத்த 4000 திவ்ய பிரபந்தத்தையுமே மீட்டார். அதனால கும்பகோணத்து பெருமாள் தான் எப்படியும் மொத்த 4000ஐயும் மீட்டு கொடுக்க போறார் நாதமுனிகள் மூலம். அதனால வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி தான் அந்த பெருமாளை பாடணும்னு பாடிட்டு போனார். இது ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, திருமங்கை ஆழ்வார் அவர் நம்மாழ்வார் வழியிலே செல்பவர். நம்மாழ்வார் ஆழ்வார்கள்ல 5ஆம் அவராக அவதரித்தார். திருமங்கை ஆழ்வார் கடைக்குட்டியாக அவதரித்தார். நம்மாழ்வார் வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி கும்பகோணம் ஷார்கபாணி பெருமாளைத்தான் மங்களாசாசனம் பண்ணிட்டு வைகுண்டம் எழுந்துருளினார். அதனாலதான் திருமங்கை ஆழ்வாரும் மொத்தம் 6 பிரபந்தம் பாடினார். அதுல பூர்த்தியா திருநெடுந்தாண்டகம் நிறைவு செய்கிறார். அப்ப கடைசியா கும்பகோணம் 6ஆவது ஆழ்வானதான் பாடினார். அன்றாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை, அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை, குன்றாத வலியரக்கர் கோனை மாள, கொடுஞ்சிலைவாய் சரந்துறந்து குலங்களைந்து வென்றானை, குன்றெடுத்த தோழினானை, விரிதிரை நீர் விண்ணகரம் மருவினாலும் நின்றானை, தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாயே நினைந்திட்டேனேன்னு சொல்லி கும்பகோணத்தை தான் அங்கேயும் பாடியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி கும்பகோணம் 6ஆவது ஆழ்வான மங்களாசாசனம் பண்ணிட்டு இப்போ விரஜா நதியின் கரையை அடைந்து விடுகிறார் நம்மாழ்வார். அதுதான் 7வது பாசுரம். மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர், தொடுகடல் கிடந்தையங்கேசவன் கிளரொளி மணிமுடி குடந்தையன் கோவலன் குடியடியார்க்கே என்று அந்த திவ்ய அப்சரஸ் பெண்கள் நம்மாழ்வாரை வாழ்த்த 49 மருத்கணங்களும் 8 வசுக்களும் இன்னும் யாரெல்லாம் இருக்காளோ பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து எல்லா திசைகளில் இருந்தும் எல்லா இடத்துக்கும் எவ்வளவு தூரம் லிமிட் உண்டோ அவ்வளவு தூரம் வந்து நம்மாழ்வாரை துதிபாட என்ன சொல்லி பாடினான்னா, பார்க்கடல்ல பள்ளி கொண்ட தேவர்களை காக்கும் கேசவன்னு பெருமை பெற்றவன், கும்பகோணத்தில் ஒளி வீசும் கிரீடத்தோடு கோபாலன் எளிமையோடு மாடு மேய்ப்பவன் போல் பள்ளி கொண்டிருப்பவன், அந்த பகவானுக்கு குடி அடியார், பரம்பரை பரம்பரையா அவன் எளிமைக்கு தோற்ற பக்தர் இவர் என்று நம்மாழ்வாரை வாழ்த்தி துதிபாடி கொண்டு வர நாமும் விரஜா நதிக்கரையை அடைந்து விட்டோம். இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். தேவி ஸ்வேவம் சவசுமருதோ மங்களா சாசனோத்காசு அன்வேத்தாசம் ஸ்துதி மரச்சயன் ஷாயின கேசவஸ்ய நிம்னேப்தௌ த்யுத் மணிமகுடவத் கும்பகோணேஷிதுர்மே கோபாலஸ்யா ஸ்வகுல பவனம் தாசபாவம் கதானாம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். With the women's wishes, Maruts and Vasus followed and praised everywhere for the sake of the devotees of Lord Kesava reclining in the deep ocean and the cowherd Lord reclining in குடந்தை என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்போ விரஜா நதியிலே நீராடி நம்மாழ்வார் வைகுண்டத்தை நோக்கி நுழைய போறார். இப்போ அக்கறையில இருக்கிறவா இனி உபச்சாரம் பண்ண போறா. இப்ப 7ஆம் பாட்டு வரை இக்கரை விரஜா நதிங்கிறது தான் டிரான்சிஷன்.
விரஜைக்கு இக்கரை வரை எல்லாரும் பின்தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டா. இப்ப 8ஆம் பாசுரத்துல விரஜையில நீராடி அந்த வைகுண்டமாகிய அக்கறைக்குள் நம்மாழ்வார் நுழைய போகிறார். அங்கே அக்கறையோடு பல்லாண்டு பாட சிலர் காத்திருக்கிறார்கள். யார்? அடுத்த பாசுரத்தில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர். மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர். தொடுகடல் கிடந்த எங்கேசவன் கிளருளி மணி முடி குடதைய கோவலர் குடியடியார்கே. தொடுகடல் கிடந்த எங்கேசவன் கிளருளி மணி முடி குடதைய கோவலர் குடியடியார்கே. நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது.